சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டு 7 ஆண்டுகளும், மேல்நிலை பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டு 12 ஆண்டுகளும் ஆகிவிட்டதை சுட்டிக்காட்டினார். எனவே பள்ளிக் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர அரசாணைகள் வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதன்படி +1, +2 பாடத்திட்டங்களிலும் தேர்வு முறையிலும் மிக முக்கியமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. +1 தேர்வும் இனி பொதுத் தேர்வாக நடத்தப்படும். +1, +2 பொதுத் தேர்வுகள் இனி 600 மதிப்பெண்களுக்கே நடத்தப்படும். தேர்வு நேரம் 3 மணி நேரத்திலிருந்து 2½ மணி நேரமாக குறைக்கப்படுகிறது. நான் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் என்பது மாணவருக்கு பழுவு இல்லாமல் மாணவர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நல்ல அவர்களை பயிற்சியாளராக தேர்வு செய்வதற்கு. நீங்கள் ரன்னிங் ரேஸில் போகிறீங்க, தொடர்ந்து ரன்னிங் ரேஸில் போனால் தான் முடியும். நீங்கள் ஒரு வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் ஓடச்சோன்னா ஓட முடியாது உங்களால். அதுமாதிரி பயிற்சி அளிக்கிறோம். நாம் எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்துகிறோம். பாடவாரியாக 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு 35 மதிப்பெண்கள் பெற்றால் மாணவர் தேர்ச்சி பெறுவார். இன்டர்னல் எனப்படும் அகமதிப்பெண் பாடத்திற்கு 10 மதிப்பெண்கள் வீதம் வழங்கப்படும். மேல்நிலை 1ஆம் ஆண்டு செய்முறை தேர்வு 2ஆம் ஆண்டு செய்முறை தேர்வுடன் இணைத்து நடத்தப்படும். மேல்நிலை கல்வியில் +1 மற்றும் +2 பொதுத் தேர்வு முடிவடைந்தவுடன் ஒரே மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும். மேல்நிலை 1ஆம் ஆண்டில் பொதுத் தேர்வில் எந்தவொரு பாடத்திலும் தோல்வியடைந்தாலும் தோல்வியுறும் மாணவர்கள் ஆண்டு விரயமின்றி 12ஆம் வகுப்பிற்கு செல்லலாம். இதற்கு வசதியாக தோல்வியுற்ற பாடத்தை உடனடியாக ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் நடைபெறும் சிறப்பு தேர்வில் +1 மாணவர்கள் எழுதிக் கொள்ளலாம். அல்லது 2ஆம் ஆண்டு இறுதித் தேர்வின் போதோ அல்லது இரண்டிலுமோ கல்லூரிகளில் அரியர் எழுதுவது போல எழுதிக் கொள்ளலாம். +1, +2 பாடத்திட்டங்களும் தமிழகத்தின் தொன்மை, பண்பாடு, கலை சிறப்புகளுடன் CBSE பாடத்திட்டத்திற்கு நிகராக மாற்றியமைக்கப்படுகின்றன. கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கின்ற போது ஆசிரியரும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிப்பதற்கு, ஆசிரியர்கள் கையேடுகள் வைத்துக் கொள்வதற்கு, ஆசிரியருடைய அவர்களுக்கு சிறந்த வல்லுநர்களை வைத்துக் கொண்டு பயிற்சி அளிப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. +1 பாடத்திட்டம் அடுத்த கல்வியாண்டிலும், +2 பாடத்திட்டம் அதற்கடுத்த கல்வியாண்டிலும் மாற்றியமைக்கப்படுகிறது. இதேபோல் 1, 6 மற்றும் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டங்கள் அடுத்த கல்வியாண்டிலும், 2, 7 மற்றும் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டங்கள் அதற்கடுத்த கல்வியாண்டிலும் மாற்றியமைக்கப்படுகின்றன. 3, 4, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டங்கள் 2020, 2021ஆம் கல்வியாண்டில் மாற்றியமைக்கப்பட உள்ளன. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள அறிவியல் பாடத்தோடு தகவல் தொழில்நுட்பவியல், கணினி பாடத்தை இணைத்து கற்பிக்கும் வகையில் பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்படுகிறது.